பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை. அதுபோல் மனுஷனுடைய கண்கள் என்ன செய்யாது. ஞானி மூலமாக கர்த்தர் எழுதுகிற வார்த்தைகளை கவனிங்களேன். இந்த துன்மார்க்கத்தை விரும்புகிறவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒரு திருப்தி அடையாத இருதயமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பண ஆசை பண பிரியனாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் கையில் எவ்வளவு லட்ச கோடிகளை கொடுத்தாலும் அது அவனுக்கு திருப்தியாகவே இருக்க. பக்கத்தில் 1 கோடி ரூபாய் அவன் கையில் கொடுத்துட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு 1 லட்ச ரூபாய் வைங்களேன், அந்த 1 கோடி ரூபாயை பார்க்க மாட்டான். அந்த 1 லட்ச ரூபாய் என்ன செய்வான், பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அது பண பிரியம், பண ஆசை, பணத்து மேலே ஒரு ஆமாம், அவன் சிந்தை ஃபுல்லாக பணம் பணம் பணம். இவனுடைய இருதயம் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது, திருப்தி அடையவே அடையாது. ஒரு வீடு முழுக்க நீங்கள் பணத்தை அடுக்கி அவனை உள்ளே விடுங்களேன், அடுத்த நாள் வந்து கீழே 1 ரூபாயை போடுங்க, அந்த 1 ரூபாயை தான் என்ன செய்வான், வீடு ஃபுல்லாக பணத்தை கட்டு அடுக்கினாலும் அவன் மனசு என்ன செய்யாது, 1 ரூபாயை கூட விட்டு விட அவன் இருதயம் யோசிக்காது. கவனிங்க, மனுஷனுடைய கண்ணு என்ன செய்யாது, திருப்தி ஆகிறது இல்லை. இது போதும், இதில் நிறுத்துவோம் அப்படின்ற எண்ணம் என்ன செய்யலை இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இங்கே வசனத்தில், பாதாளமும் அழிவும். இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் பிறக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் மரிக்கிறாங்க, கோடான கோடி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சில கோடி ஜனங்கள் மரிக்கிறாங்க. அத்தனை பேரும் எங்கே போகிறாங்க, இந்த மண்ணுக்குள்ளே. திருப்தி ஆகுதா? இத்தனை கோடி ஜனங்கள் இன்றைக்கி மரித்தாங்களே, இன்றைக்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க, திருப்தி ஆகுமா? நாளைக்கு இன்னும் கோடி கணக்கில் கேட்கும், அடுத்த நாள் இன்னும் 1 கோடி கணக்கில் கேட்கும். அதுக்கு திருப்தின்னு ஒன்று என்ன செய்யலை இல்லை. யோசித்து பாருங்கள், பாதாளம் அழிவும் திருப்தி ஆகிறது. அது போல மனுஷனுடைய கண் என்ன செய்யாதா, திருப்தி ஆகிறது இல்லை. கவனிங்க. ஆனால் ஒரு ஜனம், ஒரு கூட்டம் அந்த கண்ணுடைய திருப்தியை கட்டுப்படுத்துகிற ஜனம், அதுதான் நீங்களும் நானும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் கண்ணு என் கண்ணும் திருப்தி அடையும். எதுக்குள்ளனா, கர்த்தர் சொல்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். எது மிகுந்த ஆதாயம் தெரியாததுனால தான், எது நமக்கு லாபம்னு தெரியாததுனால தான் அவங்க கண்ணு திருப்தியாக மாட்டேங்குது, அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த. நீ என் மேலே நம்பிக்கையாக இருந்தால் அதை விட ஒரு பெரிய ஆதாயம் உனக்கு இல்லை. அல்லேலூயா. கடவுளை சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனம் நீங்களும் நானும். நம்மை போல பாக்கியமுள்ள ஜனம் என்ன செய்யலையா இந்த உலகத்தில் இல்லையா? இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு இந்த உலகத்தில் தேவையில்லை அப்படின்னு இருதயம் திருப்தி ஆச்சுன்னா, என் கண்கள் போதும் என்கிற கடவுள் பார்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா.